என்னம்மா இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? உனக்கு ஒன்றும் போர் அடிக்கல? பேசணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. கேட்டா ஏதாவது தலையசைங்க, இல்லனா பார்வையில உணர்த்தினா கூட போதும். எப்படி போச்சுமா இன்னைக்கு? சாப்பாடுலாம் ஒழுங்கா சாப்பிட்டீங்கல்ல? மாத்திரலாம் கரெக்ட் டைமுக்கு ஒழுங்கா போட்டீங்களா? கண்மணி உன்னை நல்லா பாத்துக்கிறாளம்மா? எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். நீ சொல்ல வேணாம் கண்மணி. நீ அம்மாவை எப்படி பார்த்துப்பன்னு எனக்கு தெரியாதா? தெரியும்னா அவங்க கிட்ட அப்படி கேட்க வேண்டாமே. அதுக்கு அவசியமே இல்லையே. சாரி கண்மணி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அது என்னமோ உண்மைதான். இப்போ இல்ல, ஆரம்பத்துல இருந்தே அப்படிதானே. அப்படி இல்ல கண்மணி. நீ நல்லா பாத்துக்கிறனா அது ஒரு கேள்வி இல்ல. கண்மணி உன்னை அன்பா அக்கறையா அழகா பாத்துக்கிறான்னு அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல சொல்றது. மத்தபடி சந்தேகத்துல இல்ல கண்மணி. இன்னைக்கு எங்க அம்மா ஓரளவுக்கு தெம்பா உக்காந்துகிட்டு நாம பேசுறதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. நான் ஏதாவது கேட்டா அதுக்கு எந்த யோசனையும் இல்லாம குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. இவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு எவ்வளவு பெரிய முன்னேற்றம் தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் நீதானே. பாரு, உன்னை பத்தி பேசினாலே எவ்வளவு நெகிழ்ந்து போறாங்கன்னு. அவங்க உன் மேல வச்சிருக்கிற அன்பும் அவங்க மேல நீ வச்சிருக்கிற அன்பும் என்னைக்கு மாறாது கண்மணி. அது மட்டும் இல்ல, உன்னோட அன்பும் அக்கறையும் பாசமும் தான் அவங்களை இந்த அளவுக்கு குணப்படுத்திருக்கு. இது நான் இல்ல, டாக்டரே சொன்னது தானே. அதைத்தான் நான் கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கனே. நிஜமாவே என்னாலேயே என் அம்மாவை இவ்வளவு கவனமா பாத்துக்க முடியுமான்னு தெரியல. ஆனா நீ பாத்துக்கிற கண்மணி. இதுக்காக நான் உனக்கு காலம் முழுக்க நன்றி கடன் பட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல நீ அம்மாவை எந்திரிச்சு நடக்க வச்சிருவ, அவங்கள பேசவும் வச்சிடுவ, அவங்க வேலையை அவங்களே கவனிச்சுக்கிற மாதிரி பண்ணிடுவ. எனக்கு அது நம்பிக்கை இருக்கு கண்மணி. ரொம்ப தேங்க்ஸ். இவங்களுக்கு செய்ய வேண்டியது என் கடமை. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன். என் கடமையை செஞ்சா அதுக்கு நீங்க நன்றி சொல்லணும்னோ இல்ல பாராட்டணும்னோ அவசியம் இல்ல. நான் எதுக்கு வந்தனோ அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நான் வந்ததுல இருந்து அம்மாவுக்கு இவ்வளவு பொறுமையா ஜூஸ் ஊட்டிட்டு இருக்கியே. நானும் பயங்கரமா டயர்டா தான் வந்திருக்கேன். அம்மாக்கு ஊட்டுற மாதிரி எனக்கும் ஒரு இல்ல 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 ஒரு ஒரு டம்ளர் கிடைக்குமான்னு கேட்டேன், அவ்வளவுதான். உங்களுக்கு அவ்வளோ டயர்டா இருந்தா கிச்சனுக்கு போங்க. அங்க டம்ளரும் கிடைக்கும், ஜூஸ் போடுறதுக்கு பழமும் கிடைக்கும். இல்ல சூடா டீ குடிக்கணும் போல இருந்துச்சுன்னா அங்க பாலும் கிடைக்கும். இந்த வீட்டுக்கு நான் வந்தது இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு மட்டும்தான், மத்தவங்களுக்கு இல்ல. கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு உடனே வந்துடுறேன். நீ போயிட்டு வா கண்மணி. அது வரைக்கும் அம்மாவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். அவங்களோட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் அவங்க மனசுக்கும் ஆறுதலா நிம்மதியா இருக்கும்ல. இப்ப அவங்களுக்கு தேவை நல்ல ரெஸ்ட். அவங்கள அவங்க பாட்டுக்கு அப்படியே விடுங்க. நீங்க அமைதியா எதுவும் தொந்தரவு கொடுக்காம இருந்தாலே போதும். அவங்க நிம்மதியா இருப்பாங்க. பாத்தியம்மா, உன் கண்ணு முன்னாடியே உன் புள்ள எப்படி பேசிட்டு போறான்னு.